நீங்க எப்ப சொல்வீங்க இதை வலிமை ஆகிக்கொண்டே இருக்குது? எப்ப சொல்வீங்க? எப்போ உங்க வலிமை குறைந்து விட்டதான ஒரு கேள்வி எழும்பும் போது அது சொல்வீங்க. இப்ப அந்த கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு தர ஸ்டாலின் ஐயா சொல்றாரோ நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம்னா அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது பாருங்க. டிசம்பர் தீபாவளி தாண்டின பிறகு நீங்க பார்ப்பீங்க பயங்கர உள்பூசல் இருக்கும். கட்சிக்குள், இந்த ஆளும் கட்சிக்குள், கூட்டணிக்குள், அப்புறம் சின்ன சின்ன கட்சிக்குள். ஏன்னா அவ்வளவு ஈஸி இல்லைங்க. இப்போ வரப்போற இதுல தன் இளைஞர்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கணும்னு அவர் வற்புறுத்துவார். தகப்பனாரிடம் சொல்லுவார், இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுங்க. அதை கொடுத்தா சீனியர் என்ன ஆகுது? இவர் துரைமுருகன் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்காரு, நான் கலைஞர் சொன்னது இது பண்ணேன், ஸ்டாலினுக்கும் ஐயாவுக்கும் வேலை செஞ்சேன், இவருக்கும் வேலை செய்வேன், உதயநிதிக்கு நான் இது பண்ண தயார். நீங்க பண்ண தயார், அவருக்கு உங்க சர்வீஸ் வேணுமா வேண்டாமா தெரியலையே. மருத்துவர் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது சரி நம்ம ஒரு புது ஓப்பனிங் ஆரம்பிப்போம். நம்ம ஏன்னா ஒண்ணு நிச்சயங்க, மருத்துவர் ராமதாஸ் முடிவு பண்ணிட்டாரு திமுக கூட்டணியில் சேரணும். அது ரொம்ப கிளியரா இருக்குது. அவர் இந்த அதிமுக கூட்டணி பக்கம் போயிட்டாரு. ஆனா அன்புமணி என்ன நினைக்கிறாரு? பிஜேபி இருக்கிற கூட்டணியில போனாதான் லாபம், லாங் டர்முக்கு நல்லது. நண்பர்கள், நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ச்சியாக பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகர்களுடன் பகிர்ந்து வரும் மூத்த பத்திரிகையாளர் டெல்லி சேகர் ஐயர் அவர்கள் நம்முடைய இருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சிவா சார். வணக்கம். இப்போ முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் நேற்று பேசும்போது கூட திமுக கூட்டணி வலிமையான கூட்டணியாக நாளுக்கு நாள் விஸ்வரூபம் எடுத்துக்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. ஆனா திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதே கட்சிகள் தான் கூட்டணியில இருந்துட்டு இருக்காங்க. மக்கள் மத்தியிலையுமே இப்போ 4 ஆண்டுகால ஆட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு விஷயங்கள்ல விமர்சனங்கள் அதிகமாகிட்டே இருக்கு. இப்படியான சூழ்நிலையில திமுக கூட்டணி வலுப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிங்கிற முதல்வருடைய கருத்து எப்படி சார் பார்ப்பது? இல்லைங்க, அவர் அதை சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டிருக்கு. நீங்க எப்ப சொல்வீங்க இதை வலிமை ஆகிக்கொண்டே இருக்குது? எப்ப சொல்வீங்க? எப்போ உங்க வலிமை குறைந்து விட்டதான ஒரு கேள்வி எழும்பும் போது அது சொல்வீங்க. இப்ப அந்த கேள்வி எழும்ப ஆரம்பிச்சிருச்சு. எவ்வளவு தர ஸ்டாலின் ஐயா சொல்றாரோ நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம்னா அப்போ எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது பாருங்க. இப்ப நீங்கள் கூறுவது போல இப்ப டிஎம்கே கூட்டணி புது மாற்றம் ஒன்றும் இல்லை. இப்ப அதற்கிடையே பாருங்க, இப்ப பாமகவில் ஒரு பெரிய பிரச்சனை, இப்ப மதிமுகல ஒரு பிரச்சனை, எல்லா இடத்துலயும் அந்தந்த கூட்டணி கட்சிக்குள்ள பிரச்சனை, அண்ட் காங்கிரஸ்குள்ள பெரிய பிரச்சனை இருந்துட்டே இருக்கு. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் யாரு, யார் நமக்கு சீட்டு வாங்கி கொடுப்பாங்க, செல்வர் பெருந்துரை இருப்பாரா இருக்க மாட்டாரா, கார்த்திக் சிதம்பரம் தனக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாரா மாட்டாரா, ராகுல் காந்தி, இந்த மாதிரி பல பாருங்க. உள்ளுக்குள்ள திமுக கூட்டணி போர்டு பெருசா இருக்குது, உள்ள சரியில்லை. அப்புறம் சீட்டு, அதாவது பாருங்க சிவா சார், போக டிசம்பர் தீபாவளி தாண்டின பிறகு நீங்க பார்ப்பீங்க பயங்கர உள்பூசல் இருக்கும். கட்சிக்குள், இந்த ஆளும் கட்சிக்குள், கூட்டணிக்குள், அப்புறம் சின்ன சின்ன கட்சிக்குள். ஏன்னா அவ்வளவு ஈஸி இல்லைங்க. ஏன்னா பாருங்க, எல்லாரும் தொகுதி கேட்பாங்க, பர்டிகுலர் தொகுதி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, இப்ப உதயநிதி சார்ஜ் எடுத்துக்கிட்டாரு. இப்ப வரப்போற இதுல தன் இளைஞர்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுக்கணும்னு அவர் வற்புறுத்துவார். தகப்பனாரிடம் சொல்லுவார், இவங்களுக்கெல்லாம் டிக்கெட் கொடுங்க. அதை கொடுத்தா சீனியர் என்ன ஆகுது? இவர் துரைமுருகன் ஒரு பக்கம் சொல்லிட்டே இருக்காரு, நான் கலைஞர் சொன்னது இது பண்ணேன், ஸ்டாலினுக்கும் ஐயாவுக்கும் வேலை செஞ்சேன், இவருக்கும் வேலை செய்வேன், உதயநிதிக்கு நான் இது பண்ண தயார். நீங்க பண்ண தயார், அவருக்கு உங்க சர்வீஸ் வேணுமா வேண்டாமா தெரியலையே. ஏன்னா பாருங்க, ஜெனரேஷன் சேஞ்ச். 2026 தமிழ்நாடு அரசியலில் ஒரு ஜெனரேஷன் சேஞ்ச் கொண்டு வர போகுது. எல்லா கட்சிகளும் பார்த்தீங்கன்னா புதுமுகம் வரத்துக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குது. ஏன்னா மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. சரி, எல்லாரையும் பார்த்துட்டோம் பாருங்க, 3 டேர்ம் எம்எல்ஏ, 4 டேர்ம் எம்எல்ஏ எல்லாம் மக்கள் மீது ஒரு பெரிய இது கிடையாது. மக்கள் விரும்புவது என்ன? ஒரு நல்லாட்சி வேணும், புது ஆள் வேணும். அண்ட் பல இடங்கள்ல சிவா சார், எல்லா கட்சிகளோட ஃபார்முலா அதுதான். ஒரு எம்எல்ஏ 3 தடவை இருந்துட்டாரு வச்சுக்கோங்க, 2 தடவை மேல இருந்தாலே சரி இவரை உட்காந்து வச்சுட்டு புது ஆளை கொடுப்போம். ஏன்னா கட்சி ஜெயிக்கணும். சிட்டி எம்எல்ஏ ஜெயிக்கிறத விட கட்சி ஜெயிக்கணும். சரி, இப்போ பாமகவை பொறுத்த வரைக்கும் சித்ரா பௌர்ணமி மாநாடு நடத்துவதற்கான வேலையில தீவிரமாக ஈடுபட்டு இருக்காங்க. இப்படியான சூழ்நிலையில தான் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட பாமக செயலாளர் மூலமாக திருமாவளவனுக்கு அழைப்பு விடுத்திருக்காங்க. அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும் எதிரும் புதிருமாக இருக்கக்கூடிய கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் எதிரும் புதிருமாக இருந்து அரசியல் செய்துட்டு இருக்காங்க.
அதே நேரத்துல ராமதாஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் வெற்றி கூட்டணியில தான் இந்த முறை பாமக இடம்பெறும் அப்படிங்கிற கருத்துக்களை முன் வச்சாங்க. இப்ப திருமாவளவனுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதோடைய அரசியல் பின்னணி என்னவாக சார் இருக்கு? இல்லைங்க, இப்ப இது ஒரு கூட்டணியில் பாமக இருந்தால் அங்க திருமாவளவன் இருக்க மாட்டாருங்கிறது ஒரு ஒரு இது மாதிரி எடுத்துட்டாங்க. இவங்க இருந்தா அவங்க இருக்க மாட்டாங்க, அவங்க இருந்தா இருப்பாருல. ஆனா இப்ப இருக்கிற ஒரு நிலைமை பார்த்தீங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தொடர்ந்து தோல்வி. போன இதுலயும் ஒன்றும் பண்ண முடியல, இந்த தடவும் பண்ண முடியல. சரி, ஏதாவது இப்போ வரப்போற தேர்தலில் ஏதாவது செய்யணும். அதுல கருத்து வேறுபாடு இருக்கிறது. கட்சிக்குள் குடும்ப பிரச்சனை இருக்கிறது. மருத்துவர் குடும்பத்திலே பிரச்சனை இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது சரி, நம்ம ஒரு புது ஓப்பனிங் ஆரம்பிப்போம். நம்ம ஏன்னா ஒண்ணு நிச்சயங்க, மருத்துவர் ராமதாஸ் முடிவு பண்ணிட்டாரு திமுக கூட்டணியில் சேரணும்னு. அது ரொம்ப கிளியரா இருக்குது. அவர் இந்த அதிமுக கூட்டணி பக்கம் போயிட்டாருங்க. ஆனா அன்புமணி என்ன நினைக்கிறாரு, பிஜேபி இருக்கிற கூட்டணியில போனாதான் லாபம், லாங் டேர்முக்கு நல்லது. அப்படி இருக்கும் பொழுது திமுக கூட்டணி போறதுனால எனக்கு என்ன கேள்விப்படுவது என்னன்னா, இந்த சஜஷன் டிஎம்கே தரப்புல இருந்து வந்திருக்குது. நீங்க அவரை கூப்பிட்டு சேர்த்துக்கோங்க, திருமாவளவனையும் அழைப்பு அனுப்புங்க. இந்த பாமக விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற இந்த இது ஒரு டென்ஷன் இருக்கு பாருங்க. ஏன்னா எத்தனை நாளா ஓடிட்டு இருக்கு, பல வருடங்களா ஓடிட்டு இருக்கு. அதை எப்படியாவது மாற்றணும். ஆனா அது சோஷியல்ல அஃபெக்ட், அதாவது சமுதாயத்தில் அதை எப்படி அக்செப்ட் பண்ணுவாங்க, ஓட்டர்ஸ் லெவல்ல எப்படி போகும்? ஏன்னா அது பிரச்சனை இருக்குது. ஒன்றும் டென்ஷன் இருக்கு, சோஷியல் டென்ஷன் இருக்கு. எங்க சோஷியல் டென்ஷன் இருக்குதோ சிவா சார், அங்க பொலிட்டிக்கல் அலையன்ஸ் பண்ணுவது ரொம்ப கடினம். சரி, இப்போ அதனால இவர் முயற்சி கொடுக்கிறாரு. சரி, கை கொடுத்துதான் பார்ப்போமே. ஆனா திருமாவளவன் வருவாரோ? அவர் வந்தால் அவர் கட்சியில் அவரை போக விடுவார்களோ? சரி, போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்களா, கலந்துக்கங்கன்னு சொல்லுவாங்களா? இதெல்லாம் பல இது இருக்குது. இது சார், மத்திய அமைச்சர் ரவ்னீத் சிங் பிட்டு அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னையும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய முக்கிய அரசியல்வாதிகளையும் காலிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் கொள்வதற்கு திட்டம் தீட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு அதிர்ச்சியை கிளப்பி இருக்காங்க. இதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லைங்க, தொடர்ந்து விசாரணை நடந்து கொண்டு இருக்கு. காலிஸ்தான் இது பார்த்தீங்கன்னா பல நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சியா இருக்கட்டும், பல புலனாய்வு துறை, இவங்களுக்கு பல ரிப்போர்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. அதனால ஏன்னா அவங்க கனடால பாருங்க, கொஞ்சம் ட்ரம்ப் வந்த பிறகு அமெரிக்காவோட சப்போர்ட் இருந்துச்சு. அவங்க ஒன்றும் பெருசா அமெரிக்காவில் எதுவும் செய்ய முடியாது. கனடால அரசியல் கொந்தளிப்பு காரணத்தால அங்கேயும் கொஞ்சம் பவர் வீக் ஆயிடுச்சு இந்த காலிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு. அதனால் தமிழ்நாடு சொல்றேன்னு, இந்தியாவில் ஏதாவது ஒரு சம்பவம் நிகழறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. எதுக்காகனா அவங்க காமிக்கணும், நாங்க இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் ஆலை, எங்களுக்கு இன்னும் அந்த இது இருக்குது, பேஸ் இருக்குது, அதை காமிக்கிறதுக்காக சம்பவம் ஆகலாம். அதனால மத்திய அரசு தரப்பிலிருந்தும் மத்திய உள்துறை அமைச்சகம் தரப்பிலிருந்தும் பல பாதுகாப்பு நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்காங்க. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். நன்றி சிவா சார், வணக்கம்.